இந்த கருவேப்பிலை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு டப்பா இருக்குது. இந்த டப்பா பாருங்கள், குவாலிட்டி கம்மி தான். இதில் இருக்க கருவேப்பிலை வந்து ஒரு 15 நாள் ஆச்சு. அப்படியே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, கெட்டு போகலை. இப்போ நான் புது கருவேப்பிலை போட்டு வைக்க போகிறேன். இப்போ அந்த கருவேப்பிலையை எடுத்துட்டோம். இப்போ இதை கழுவுனோன்னா ஈரமாக இருக்கும், அதனால் இது ஒரு நல்ல துணி வச்சு துடைச்சிட்டு, டப்பா பாருங்கள், அப்படியே மூடி தான் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அது நல்லா அப்படியே இருக்குது. 15 நாள் ஆயிடுச்சுங்க கருவேப்பிலை. நீங்கள் கவர்லலாம் போட்டு வச்சிங்கன்னா வாடிடும். கொஞ்சமாவது தண்ணி இருந்ததுன்னா அது அப்படியே அழுகிடும். டப்பாவில் ஒரு ஈரப்பதம் இல்லாமல் வச்சுட்டு கருவேப்பிலையை துருவி அதை போட்டு மூடி வைங்க. ஒரு 15 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கு. அப்பப்போ கருவேப்பிலை தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். தினம் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஜாமான். எல்லா சமையலுக்குமே கருவேப்பிலை தேவைப்படும். நான் அப்படி காலையில் எடுக்கும்போது என்னமோ எடுத்த கருவேப்பிலை செடியிலேருந்து பறித்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வாசனையும் அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய கருவேப்பிலை இருந்ததுன்னா அது உள்ளே வச்சுருக்காதீங்க. அதை எடுத்துட்டு கருவேப்பிலையை கழுவி போடுதேன்ட்டு நீங்கள் கழுவியது உள்ளே போட்டிங்கன்னா அது அப்படியே ஈரமாயிரும். எடுத்து யூஸ் பண்ணும்போது கழுவிக்கோங்க. நான் இதை அப்படியே கழுவி உணர விட்டுட்டேன். அது நல்ல தண்ணியே இல்லை, அதனால போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் அதை உருவி போட்டுட்டு வேணுங்க நேரம் தண்ணியில் போட்டு அரைச்சிட்டுங்க. இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். இது ஒரு 15 நாள் வரைக்கும், இப்போ வரைக்கும் இந்த கருவேப்பிலை இருக்குது. அதுக்கும் மேலேயும் இருக்குதுன்னு நினைப்பேன். அதனால் பார்த்துக்கோங்க, இருக்கும். 15 நாளுக்கு கேரண்டி நான் சொல்கிறதுக்கு. பார்த்துக்கோங்க. இது மல்லிக்கேட்டு. இதையும் நான் இப்படி தான் பண்ணுவேன். இதையும் நீங்கள் கழுவி உள்ளே வச்சிங்கன்னா அது தண்ணி பட்டதெல்லாம் அழுகி போயிடும். ரொம்ப சிம்பிள் வேலை. இந்த காம்பு மட்டும் அப்படி எடுத்துட்டு இதை இப்படியே என்ன பண்ணுதீங்கன்னா, இப்படி ஒரு அகல டப்பா வச்சுருக்கேன்னா அப்படியே மடக்கி இப்படி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்து கழுவிக்கோங்க. இது ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் தண்ணி விட்டு கழுவி வச்சிங்கன்னா அந்த ஈரம் பட்ட உடனே கெட்டு போயிடும். எனக்கு எப்போவுமே ஒரு கெட்டு மல்லி இலை ஒரு வாரத்துக்கு இருக்கும். இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். இதையும் இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.